இன்றைக்கி நான் வாழைப்பூ பருப்பு சிலி பண்ணியிருக்கேன். இது நல்லா உதிரியாக நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். வாழைப்பூ உசிலி செய்கிறதுக்கு முதல்ல பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கணும். பருப்பு 3/4 மணி நேரம் ஊறணும். அந்த நேரத்தில் வாழைப்பூவை நம்ம கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பருப்பு ஊறிடும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போடுறதுக்கு நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும். வாழைப்பூ பருப்பு சிலி செய்கிறதுக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு துவரம்பருப்பு ரெண்டும் எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு 75 கிராம், இது ஒரு 75 கிராம். இதை ஒரு 3/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவில் பாதி எடுத்துட்டுருக்கேன். வாழைப்பூவில் இருக்கிற இதழெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற நரம்பை எடுத்துட்டு கட் பண்ணணும். இந்த பாத்திரத்தில் தண்ணியில் கொஞ்சமாக மோர் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடலைன்னா அது கலர் மாறி கருப்பாகிடும். இதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கணும். கட் பண்ணினப்புறம் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே வடிய விட்டுட்டு குக்கரில் வச்சிடலாம். உடனே இதை எடுத்து வடிய வச்சுட்டேன் கட் பண்ணப்புறம். அப்போ தான் தண்ணியில் இதில் இருக்கிற சத்தெல்லாம் வீணாக போகாது. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1/2 டீஸ்பூன், புளி தண்ணி கொஞ்சம் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன் கெட்டியாக. இப்போது இதில் தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ பருப்பு 3/4 மணி நேரம் ஊறிட்டு இதில் உப்பு தேவையான அளவு ஒரு 5 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதை முதல்ல ஒரு 1/2 நிமிஷம் மிக்சியில் போட்டுக்கலாம். அப்போ தான் இது மிளகாலாம் நல்லா கிரைண்ட் ஆகும். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்க்குறேன். தண்ணி இல்லாமல் போடணும். தண்ணி சேர்க்காம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது துவரம்பருப்பு அரைச்சிக்கிறேன். இப்போது இது சின்ன மிக்சி ஜார் இருந்ததுனால 2 தடவையாக போடுறேன். பெரிய ஜாராக இருந்தால் 2 பருப்பையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம். கொரப்பாக அரைக்கணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி கொரப்பாக போட்டு எடுத்துக்கணும். இப்போ பருப்பு சிலிக்கு பருப்பு நல்லா வறுக்கணும். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கடுகு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பருப்பு இப்போ பொன்னிறமாக எடுத்து இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். ஒரு 5-6 கருவேப்பிலையை கிள்ளி போடுறேன். இதில் மிக்சியில் போட்டு வச்சுருக்கிற இந்த பருப்பை இதில் போடணும். நல்லா கிளறி விடணும். இது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்கு. அப்பப்போ திருப்பி விடணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு வரும்.
எண்ணெய் அவ்வளோ சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா பருப்பு வந்து மிக்சியில் போட்ட உடனே குக்கரில் வச்சு ஆவியில் வச்சு எடுத்துட்டு அதை ஆறினப்புறம் உதித்து எண்ணெயில் வறுத்து செஞ்சால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். வேக வச்சு செய்யும்போது உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பி விடணும். கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்தால் எண்ணெய் கூட சேர்த்துக்கணும். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வந்துடுது. நல்ல கரெக்டான பக்குவம் இது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு வேணும்னா மொறு வேணும்னா இதை ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் வறுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை திருப்பி விட்டுட்டே இருந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் மொறுன்னு ஆகிடும். பருப்பு இந்த மாதிரி நல்லா உதிரியாக பக்குவமாக ஆனப்புறம் வேக வச்சிருக்கிற இந்த வாழைப்பூவையும் இதோட சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை ஒரு 7-8 நிமிஷம் வதக்கி விடணும். அப்போ தான் ரெண்டும் நல்லா கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தேன். வாழைப்பூ உசிலி ரெடி ஆயிடுது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வாழைப்பூ உசிலி. நல்ல வாசனையாகவும் இருக்கு. வாழைப்பூ பருப்பு உசிலி ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.